ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பூ பத்தி தாங்க. இந்த பூ பாத்தீங்கன்னா நித்தியமல்லி இந்த பூவுக்கு பேரு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பூ பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லா இருக்கும். அதாவது மலரும் போது பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லா இருக்கும். ஸோ இது காலையில பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா மலர்ந்து இருக்கு. இந்த செடி நம்ம வீட்டில் இல்லை, இது எங்க ஆண்டி வீட்டில் இருக்கிற செடி. ஏன்னா நம்ம வீட்லேயும் இருந்தது. என்ட்ரன்ஸில் பாம்புங்க எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு அப்படியே பால்கனிலேருந்து அப்படியே செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ பாம்புங்க இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குன்றதுனால நம்ம அது எடுத்துட்டோம். ஸோ அதே அந்த டைமில் தான் இந்த செடியும் பார்த்தீங்கன்னா ஆண்டி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த செடி பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போய் தான் அந்த செடி இருக்கு. ஸோ பாருங்க, நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த செடி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்குங்க. அதுவும் ஈவினிங் ஆச்சுன்னா செம்ம ஸ்மெல் வரும். ஸோ இந்த பூக்கள் பறிக்கவே முடியாது. இன்கேஸ் இந்த பூ பார்த்தீங்கன்னா பறிச்சோன்னா கிட்டத்தட்ட 15 முழம் இந்த பூக்கள் இதில் இருக்கும். ஸோ நம்மளால ஆண்டியால் பார்த்தீங்கன்னா இது பறிக்க முடியாது. ஸோ அதனால கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சில டைம்ஸ் பறிப்பாங்க, சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து இருக்குங்க. இந்த பூக்கள் பூக்கும்போது அந்த ஒயிட் கலர், நம்ம இப்போ மாடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ஸ் போவோம். ஸோ ஒவ்வொரு மாடியில் இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பூக்கள் அவ்வளோ அழகாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது செம்மையாக தெரியுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா செடி பார்த்தீங்கன்னா படர்ந்து எல்லா இடமும் நிறைய பூக்கள் தான் இருக்கும். இலையை விட நிறைய பூக்கள் தான் இதில் பூத்துருக்கும். பூத்து சிலது பார்த்தீங்கன்னா கீழேயும் கொட்டி இருக்கும். பறிக்கிறவங்க பறிச்சுப்பாங்க, வேணுன்றது கேட்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தாராளமாக பறிச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த மல்லி நம்ம பறித்து அதாவது கட்டி ஜடையில் வச்சிங்கன்னா நல்லா மணக்கும். ஸோ நான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் இந்த செடிங்க தாங்க இருக்கும். ஸோ எல்லாருதும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொடியாக போயிடும். ஸோ இந்த செடியும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும். இதுக்கு அந்த இலைகள் விழுது பார்த்தீங்களா, அதுவே போதுமானது உரம் இதுக்கு. ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா கீழே அந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே விழுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்தல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இல்லாட்டி இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெரஸே ஃபுல்லாக கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இந்த வீடியோவில் பக்கத்து வீடு அக்கத்து வீட்லேயும் பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே செடிங்க இதுதான் இருக்கும். ஸோ இந்த மல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இதை பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள் காமிச்சிட்ருக்கேன் இந்த ஒரு வியூவாக. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் இது. ஸோ இதே மாதிரி இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் கிடைச்சதுன்னா என்னோட சேனலில் போயிட்டு வீடியோஸ் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.